என்னை கொஞ்சம் அறிமுகம் செய் ஆஹ் நான் வந்து சஸ்னா சப்ரி ஃப்ரம் புட்லம். நான் வந்து ஒரு மில்லியனரி கிளப் மெம்பர். ஓகே, நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஹோப்போட வந்து நாங்கள் இந்த மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளையும் கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. இதன் மூலம் எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, எந்த காரியமா இருந்தாலும் ஃபெஸ்ட்டுக்கு வந்து நாங்க எங்களை நம்பணும். நாங்க வந்து எங்களை நம்பும் போது தான் வந்து, அதாவது எங்களால இது செய்ய இயலும், இதை நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து எங்கிட்ட இருந்துச்சா இருந்தா, எங்கட மனசும் வந்து அந்த நேர்மறையான எண்ணங்களை நோக்கித்தான், அதாவது எங்கட சக்சஸை நோக்கித்தான் வந்து போறதுக்கு பல வழிகளை வந்து எங்களுக்கு சொல்லி தரக்கூடியதா இருக்கும். இப்ப வந்து நாங்க மாறா வந்து வேற நேர்மறை இல்லாத சிந்தனைகள் வந்து எங்களுக்கு வரும்போது, எங்கட மனசும் வந்து அதே மாதிரியான ஃபெடப்பான ஒரு தன்மையில ஃபெயிலியர் எண்ணங்களை மட்டும்தான் வந்து எங்களை மனசுக்கு வந்து ஃபுல்லாவே கொண்டு சேர்க்கும். ஸோ வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் வந்து நாங்க ஃபெஸ்ட்டுக்கு எங்களை நம்பணும். நாங்க இந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள்ல வந்துச்சா இருந்தா, நாங்க வந்து சக்சஸை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஓகே, நாங்க இப்ப வந்து எங்கட ப்ராடக்ட் பத்தி பார்ப்போம். எங்கட கம்பெனில வந்து எல்லாருக்குமே தெரியும் 30க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லி. அதை வந்து 3 கேட்டகரிலையும் வந்து பிரிச்சியும் ஈக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னு சொன்னா, ஹெல்த் கேர் ப்ராடக்ட், ஹோம் கேர் ப்ராடக்ட், பியூட்டி கேர் ப்ராடக்ட், இந்த மாதிரி வந்து அவங்க வந்து 3 இதா வந்து பிரிச்சிக்கிறாங்க. இங்க ஈக்கிறதுல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எங்களுக்கு தெரியும் மாஷா அல்லாண்டு வந்து பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்டை தான் வந்து எங்களோட கம்பெனி தயாரிச்சு தராங்க. அதாவது இந்த காலத்துல இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு வந்து உள்ளெடுக்கிறதுக்கா இருக்கட்டும், வெளிப்பாவனைகளுக்கா இருக்கட்டும், எங்கட முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்களே அந்த கால மூலிகைகளை, மருத்துவ செடிகளை வச்சுதான் வந்து எங்கட இந்த பிஸியான காலத்துல கூட எல்லா மக்களும் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல நோய்கள் இல்லாம எல்லாத்தையும் விடுபட்டு அவங்களும் ஒரு ஆஹ் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து எங்கட கம்பெனி இப்படியான ப்ராடக்டை வந்து தயாரிச்சு தராங்க. இப்ப வந்து நீங்க பாருங்க, எங்கட முன்னோர்கள் வந்து அவங்களோட அந்த காலத்துல வந்து என்ன உடல்ல வந்து எந்த ஒரு நோய் இருந்தாலும் அவங்க வந்து மூலிகைகள், உணவுகள் மூலமே வந்து அந்த நோய்களை சரி செஞ்சிருவாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து உணவுகளை விட, மூலிகைகளை விட இப்ப வந்து கெமிக்கலான இன்ஜெக்ஷன், டெப்லெட் அப்படியான இதுகளால தான் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது இந்த காலத்துல வந்து ஆரோக்கியமான உணவுன்றது இல்லை. எல்லாமே வந்து ரெடிமேட்டான ஃபுட் ஆயிக்கட்டும், அப்படியான அந்த எது ஈஸியா கிடைக்குதோ அதைத்தான் வந்து எங்கட மக்கள் வந்து எடுத்துட்டு போறாங்க. இதால வந்து அவங்களுக்கு வந்து பின்னுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும்னு சொல்லி போட்டு, இப்ப நாங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்றதால எங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து கடமை, அவங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து நாங்க காரணமா இருக்க வேண்டும். வினைதா. ஓகே, அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க வந்து பார்க்க போற ப்ராடக்ட் வந்து பீகஷ் ஊட்டி ஷவர் ஜெல் பத்தி தான் வந்து நாங்க பார்க்க போறோம். எங்கட ஷவர் ஜெல்ல வந்து இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸை வந்து எட் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு நாங்க பார்ப்போம். இதுல வந்து எங்களுக்கு தெரியும், இதுல வந்து 5 மூலிகை செடிகள சாற்றினை பயன்படுத்தி தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த 5 மூலிகைகளையும் வந்து ஒரே தடவையில் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ப்ராடக்டா தான் வந்து இன்னைக்கு தயாரிச்சு தந்திக்கிறாங்க. இதுல எட் பண்ணின மூலிகைகள் என்னென்னன்னு சொல்லி போட்டு நான் சொல்றேன் பாருங்க. உடும்பரா, அடுத்து வந்து பாரிஷா, அஸ்வதா, மகனு, பிளாசா, பஞ்ச வல்கலச்சாறு, இப்படி வந்து எல்லா மூலிகையோட சாற்றினையும் வைத்து தான் வந்து இந்த ஷவர் ஜெல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்தது நாங்க இந்த இதுல எட் பண்ணிக்கிற ஒவ்வொரு மூலிகைகள் செடிகள்ற செடிகளால எங்கட உடம்புக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்க பார்ப்போம். இந்த பிளான்ட்டை நீங்க பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இதுதான் வந்து மஹனு பிளான்ட்.
இது வந்து ஒரு புல்லின் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மரம் தான் வந்து இந்த மரம். இது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பல பகுதிகளில் வந்து பாரம்பரிய மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்திட்டு வர ஒரு மூலிகை செடியா தான் வந்து இந்த செடி காணப்படுது. இதுல வந்து நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது இந்த மகனு மரத்துல தோல் மற்றும் இலைகள் வந்து எங்களோட பல்வேறு தோல் வியாதிகளுக்கு வந்து பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக வந்து முகப்பருக்களா இருக்கட்டும், புண்கள் மற்றும் அரிப்பு தன்மைக்குமே, அதாவது எலர்ஜிக் மாதிரி அப்படியான தன்மைகளை வந்து போக்குற ஒரு மூலிகையாகத்தான் வந்து இது காணப்படுது. அடுத்தது வந்து இது வந்து எங்களுக்கு வந்து பல கிருமிகள் தொற்றுக்களுக்கு வந்து எதிராக வந்து வேலை செய்யக்கூடியது. அடுத்து வந்து இந்த மரத்தால வந்து எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குண்டா, எங்களுக்கு வந்து சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதானே, அதுக்கெல்லாம் வந்து இது தீர்வாக காணப்படுது. அடுத்து வந்து சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதாவது வந்து இந்த மரத்துல இலைகள் வந்து ஜீரண ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் வந்து இலைகள் வந்து காணப்படுது. மேலும் எங்களுடைய எலும்புகள் மற்றும் சதைவலி போன்ற கொழுப்புகளுக்கு எதிராகவும் வந்து இது செயல்படக்கூடியதா வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மகனு மரத்துல உள்ள சில பகுதிகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் வந்து இங்க நிறைவே கொண்டதாக வந்து காணப்படுது. ஸோ வந்து எங்கட உடல்ல இருக்கிற நச்சுகளை வந்து அழிக்கிற தன்மை வந்து இந்த மகனு பிளான்ட்டுக்கு வந்து இருக்குது. எப்படி வந்து ஏராளமான நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த இந்த சாரும் வந்து எங்கட சவர்ஜெல்ல வந்து எட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அஸ்வதா, அதாவது அரச மரம் அப்படின்னு இதை வந்து சொல்லிடும். அரச மரம்னு சொல்லும் போது உங்களை எல்லாருக்கும் வந்து தெரியுமா இருக்கும். இது வந்து மற்றது வந்து பிப்புள் மரம்னும் இதை சொல்லிடும். இது வந்து பல்வேறு நோய்களுக்கு வந்து இன்றைக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இது வந்து எலர்ஜிக் தன்மையை வந்து குறைக்கிற தன்மை, அதாவது நல்லாவே வந்து குறைக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த மூலிகை வந்து அமையுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சருமம் தொடர்பான எங்களோட உடம்புல ஏற்படுற எலர்ஜிக்கா இருக்கட்டும், வட்டக்கடியா இருக்கட்டும், சொரியாசிஸ் நோய்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அந்த நோய்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாவே வந்து எங்களுக்கு கியூர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு மூலிகை தான் வந்து இந்த மூலிகை. அடுத்தது வந்து இதுவும் வந்து சிறுநீரக ஆரோக்கியத்துக்கும் வந்து யூஸ் பண்றாங்க. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா தோல் ஆரோக்கியம் வந்து தோல்ற ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா வந்து அமையுது. அதாவது புண்கள் மற்றும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுமே சிலவங்களுக்கு, அப்படியான காயங்களுக்கெல்லாம் வந்து இந்த இலைகளை சாற்றை வந்து பயன்படுத்துறாங்க. இதுல வந்து இந்த இலைகள்ல வந்து நிறையவே வந்து வேதிப்பொருட்கள் காணப்படுது. ஸோ எங்கட தோல்ற நிலையை வந்து ஒரு சீரான தன்மையை கொண்டு வரதுக்கும் இந்த இலைகள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. அடுத்து வந்து சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இது போக்கக்கூடியதா இருக்குது. அடுத்து வந்து முகப்பருவத்தை வந்து சரி செய்யக்கூடியதும், அடுத்து வந்து இரத்த அழுத்தத்தை வந்து சரி செய்யக்கூடியதுமாக வந்து இந்த தாவரம் வந்து இப்படி வந்து ஏராளமான நன்மைகள் வந்து இந்த தாவரத்திலையும் காணப்படுது. ஸோ வந்து இந்த தாவரத்துல சாற்றும் வந்து எங்களோட சவர்ஜெல்ல வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து இது வந்து பாரிஷா, அதாவது மஞ்ச வண்ணாது நீங்க பட்டிருப்பீங்களா இருக்கும். இதுல எல்லாமே இருக்கும். மற்றது வந்து பூவரசம் அப்படின்றலாம் வந்து இதை சொல்லிடும். இதுலயும் வந்து நிறையவே நன்மைகள் வந்து எங்களோட உடலுக்கு வந்து அள்ளி தரக்கூடியதான ஒரு மூலிகை தான் வந்து இந்த மூலிகை. இது வந்து எங்களோட தோல்ற ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா அமையுது. எங்களுக்கு ஏற்படுற அதாவது பூஞ்சை தொற்று, எரிச்சல் தன்மை, அதாவது அந்த வெயில் காலங்கள்ல எல்லாம் வந்து சிலவங்களுக்கு வந்து அந்த தோல் வந்து எரிச்சல் தன்மை கொடுக்கும். அப்படியான தன்மைகள். அடுத்து வந்து வட்டக்கடி எல்லாம் வந்து மிகவும் வந்து மோசமான ஒரு நோய் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து அவ்வளவு இதா இருக்கும். அப்படியான அந்த நோய்கள் எல்லாம் வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மரத்துக்கு இருக்குது. அடுத்தது வந்து எங்கட தோலை வந்து மென்மையா, அதாவது சாஃப்ட்னஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அடுத்தது வந்து உலர் சர்மம், இந்த சிலாக்களுக்கு சிலவங்களோட தோள்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜாதி உலர்ந்த மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியான அந்த தன்மைகள் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் வந்து இந்த மூலிகை.
அடுத்து வந்து இது வந்து எலர்ஜிக் தன்மையை வந்து குறைக்கும் தன்மை கொண்டது. இதோட பாகங்கள் வந்து எங்களோட நரம்புகள அலர்ச்சி தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. அடுத்து வந்து எங்களோட உடல்ற இயக்கம் வந்து சீராக வந்து செயற்படுறதுக்கும் இந்த மரம் வந்து ஒரு உறுதுணையாக வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நரம்பு மற்றும் தசை வலிகளை வந்து குறைக்கிற தன்மை வந்து இந்த மூலிகைக்கு இருக்குது. இந்த செடி வந்து எங்களோட உடல்ல வந்து ஃபுல்லாவே வந்து சுத்தப்படுத்துறதுக்கு, அதாவது டீடாக்சிபிகேஷன் வந்து முக்கியமாக வந்து இது வந்து பரிந்துரைக்கிறாங்க. எங்களோட உடல்ல இருக்கிற நச்சுகள்ல, அதாவது எங்களோட உடம்புல வந்து நிறைய நச்சுக்கள் வந்து வெளியேறும். அந்த டைம்லயும் வந்து எங்களுக்கு வந்து நிறைய தோல் நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு காரணமா அமையும். ஸோ வந்து அந்த மோசமான தன்மைகள்ல கூட இந்த மூலிகை வந்து ஃபுல்லாவே வந்து கியூர் பண்ணக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. அடுத்து வந்து ஆரோக்கியமான ஒரு அதாவது எங்களுக்கு வந்து இந்த இதால வந்து எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான தூக்கத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா அமையுது இந்த மூலிகை. அப்படி இதுலயும் வந்து நிறையவே நன்மைகள் வந்து இருக்குது. இதுல நான் கொஞ்சம் தான் வந்து சொல்லி இருக்கிறேன். இது வந்து உடும்பரா. உடும்பரான்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் தெரியுமா இருக்கும், அத்தி மரம். அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏராளமான நன்மைகள் வந்து அதுல நிறைஞ்சு கிடக்குது அப்படின்ட்டு வந்து நாங்க சொல்லுவோம். எங்களோட ஆயுர்வேதத்துல வந்து மிகவுமே வந்து மதிக்கிறாங்க இந்த மரத்தை. அப்படி ஒரு மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு தாவரமா தான் வந்து இது இருக்குது. இதுல பட்டையா இருக்கட்டும், இலைகளா இருக்கட்டும், இதுல பழங்கள்ல இருந்து இதுட மரத்துல இருக்கிற அந்த பால் ஆகியவை வந்து எங்களோட தோல் நோய்கள், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இப்படியான பிரச்சனைக்கு வந்து உடனடியா எங்களுக்கு வந்து தீர்வு தரக்கூடிய மாதிரியான ஒரு தாவரம் தான் வந்து இந்த அத்தி மரம். அடுத்தது வந்து எங்கட சருமத்துல நிறத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த இது, அதாவது எங்களோட தோல் பராமரிப்புக்கு வந்து இது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இந்த தாவரத்துல பட்டைகள் வந்து தோல் அலர்ச்சி, அடுத்து வந்து புண்கள், எங்களோட உடம்புல ஏற்படுற புண்களா இருக்கட்டும், காயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து குணப்படுத்துற சக்தி வந்து இந்த அத்தி மரத்துக்கு இருக்குது. அடுத்து வந்து பித்த நோய்களை குணப்படுத்தும் தன்மையும் இதுக்கு காணப்படுது. இந்த மரத்துல இருக்கிற பால் வந்து அந்த தோல் நோய்கள் எங்களுக்கு ஏற்படுற வறண்ட தன்மையா இருக்கட்டும், எலர்ஜிக் தன்மையா இருக்கட்டும், மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா சொரியாசிஸ், அப்படி நிறைய எங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வந்து வரும். அந்த டைம்ல எல்லாம் வந்து அந்த இதுகள், அந்த தன்மைகள் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மூலிகைக்கு காணப்படுது. அடுத்து இதுதான் வந்து பிளாசா சொல்ற தாவரம். இதுட பிக்கும் வந்து நான் இதுல எட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து எங்களோட பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தப்படுற ஒரு இயற்கையான மருந்துகள்ற கலவை தான், அதாவது பிளாசா பஞ்சவளகல சாறு. இது வந்து எங்களோட மருந்துகள்ற அந்த கலவை தான் வந்து இந்த சாறு. சரியா? இது வந்து எங்களுக்கு வந்து பிளாசா என்ற செடியில இருந்து பல பகுதிகளை சேர்த்து தான் வந்து தயாரிக்கிறாங்க. இதோட நன்மைகள் வந்து ஏராளமாக வந்து காணப்படுது. ஒரு சிலதை நாங்க இப்ப பார்ப்போம். இது வந்து எங்களுக்கு அலர்ஜி தன்மையை வந்து குறைக்க உதவும். அதாவது எங்களோட பாரம்பரிய மருத்துவத்துல சரும நோய்கள், தசைவலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இருக்குது. எங்களோட உடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வந்து ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லா வந்து அமையுது. அடுத்து வந்து ஜீரண சீராக்கத்துக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா அமையுது. சிறுநீரக தொற்று நோய்களை வந்து குறைக்கிற சக்தியும் வந்து இந்த தாவரத்துக்கு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மூட்டு வலி, எலும்பு ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாகவும் வந்து இது இருக்குது. அடுத்தே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து எங்களோட தோலை வந்து பசுமையா வந்து வச்சிருக்கிறதுக்கும் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. எங்களோட உடல்ல இருக்கிற கிருமிகளை நீக்கி எங்களோட உடல்ல வைக்கிற பாகங்களை வந்து சுத்தமா வச்சிருக்கிறதுக்கும் இந்த தாவரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அடுத்து வந்து இரத்த ஓட்டத்தை வந்து சீராக வந்து எங்களுக்கு இதை வந்து வச்சிருக்கிறதுக்கு வந்து உதவுது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இப்படியான ஏராள நன்மைகளை வந்து ஒரே டைம்ல வந்து கிடைக்கிற மாதிரி
ஒரு பெஸ்டான ப்ராடக்டை தான் வந்து இன்றைக்கு வந்து எங்கட கைகள்ல வந்து தந்திருக்கிறாங்க. அதுதான் வந்து எங்கட பீக்கஸ் ஃப்ரூட்டி ஷவர் ஜெல். ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம். எங்கட ஷவர் ஜெல்ல வந்து இதை நாங்க யூஸ் பண்ணிட்டு வர்றதால வந்து ஏராளமான நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அது எல்லாருக்குமே வந்து தெரியும். எங்கட உடம்பு வந்து ஆரோக்கியமா நாங்க ஒரு நல்ல முறையில வந்து ஒரு புத்துணர்ச்சியோட வச்சிருக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா அமையும். ஓகே, நாங்க பார்ப்போம் இப்ப இதால வந்து என்னென்ன யூசஸ் வந்து, அதாவது எங்கட ஷவர் ஜெல்ல நாங்க எடுத்துக்கொள்றதால எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா நாங்க பார்ப்போம். அதாவது எங்கட உடலை வந்து ஒரு புத்துணர்ச்சி தன்மையாக வந்து எப்பவுமே வச்சிருக்கிறதுக்கு வந்து இந்த ஷவர் ஜெல் வந்து எங்களுக்கு உதவி செய்யுது. அதாவது ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு வர சொல்லி உங்களுக்கு தெரியும், ஒரு சாஃப்ட்னஸ், அதாவது எங்களோட உடம்பு வந்து அப்படியே ஒரு சாஃப்டா இருக்கும். அந்த அப்படியான தன்மைகளை வந்து எங்களுக்கு வழங்குறதுக்கும் இந்த ஷவர் ஜெல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அடுத்து வந்து வியர்வை கொப்புளங்கள் சிலவங்களுக்கு வந்து வரும், பெரிய பெரிய புண்கள் மாதிரி அந்த வெடிச்சு காயங்களா அப்படி போகும். அப்படியான தன்மைகளை வந்து எங்களோட ஷவர் ஜெல்ல எடுத்துக்கொள்றதால வந்து அந்த தன்மைகள் எல்லாம் வந்து இல்லாம போறதுக்கு ஆஹ் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட உடல்ல இருக்கிற கரும்புள்ளிகள், அதாவது பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, அப்படியான அந்த கரும்புள்ளிகள் கருந்திட்டுகள் அந்த இதுகள்லாம் வந்து கியூர் ஆகுறதுக்கு வந்து எங்களோட ஷவர் ஜெல் வந்து உறுதுணையா இருக்குது. அடுத்து வந்து புற ஊதா கதிர்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்குது. அதாவது அதிகமா வந்து இந்த எப்படியான புற ஊதா கதிர்களால தான் வந்து எங்களோட தோள்கள் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது. ஸோ அந்த இதுகள்ல இருந்தும் எங்களோட ஷவர் ஜெல் வந்து எங்களை பாதுகாக்குது. அடுத்து வந்து நாங்க இதை தினமும் வந்து பயன்படுத்திட்டு வரதால எங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சருமமும் மற்றும் எங்களுக்கு பளபளப்பான ஒரு சருமமும் வந்து கிடைக்குது. அடுத்து வந்து உங்களோட எங்களோட வந்து சருமத்தோட நிறத்தை, அதாவது க்ளோவிங் தன்மை ஒன்றும் இதை நாங்க யூஸ் பண்ணிட்டு வர சொல்ல எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து எங்களோட சருமம் வந்து புத்துணர்ச்சி அழிக்கிறதுக்கும் ஒரு யங்கா இருக்கிறதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து நாள்பட்ட தோல் நோய்களை அகற்றக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. அதாவது நீண்ட நாளா வந்து சிலவங்களுக்கு இருக்கிற சில பிரச்சனைகள், அப்படியான பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த ஷவர் ஜெல்லை எடுத்து யூஸ் பண்றதால அப்படியான நோய்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இது இருக்குது. அடுத்து வந்து சொரியாசிஸ் நோயை வந்து தீர்க்கிற சக்தி இதுக்கு வந்து இருக்குது. அடுத்து வந்து தோல் ஒவ்வாமைகள், அந்த நிறைய எலர்ஜிக் தன்மை, எலர்ஜிக்னு சொன்னா வந்து எங்களுக்கு ஒரு அரிப்பு மாதிரி தானே, அதை நாங்க டச் பண்ணி அதை சொரியும் போது எங்களுக்கு வந்து அது பெரிய பெரிய காயங்களா போகும். அப்படியான தன்மைகளை கூட எங்களுடைய இது வந்து நீக்கும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எப்படியான தோல் நோய்கள் வந்து எங்களுக்கு ஏற்படுறதுக்கு மிகவும் முக்கியமான காரணியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த கெமிக்கலான ப்ராடக்ட் தான் வந்து இப்படியான நோய்கள் வரதுக்கு எங்களுக்கு காரணமா இருக்குது. அடுத்தது வந்து நாங்க உட்கொண்ட உணவுகள், அதாவது நாங்க வந்து சத்தான உணவுகளை உட்கொள்ளாம எங்களோட உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள் வந்து எடுக்கிறதாலையும் தான் வந்து இப்படியான தோல் நோய்கள் தோல் பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு வருது. சில சில தோல் நோய்கள் வந்து இரத்தத்துல அடிப்படையில வந்து ஊட்டச்சத்து வந்து அதிகரிக்க சொல்லியும் சில தோல் நோய்கள் வந்து ஏற்படுறது காரணமா இருக்குது. இப்ப நாங்க வந்து உள்ள எடுத்துட்டு வர மெடிசினா இருக்கட்டும், அதாவது ஆங்கில மருத்துவ அந்த மெடிசின்கள் வந்து நாங்க உள்ள அதிகமா எடுக்கும் போதும் எங்களோட தோள்கள் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு 100% வந்து எங்களுக்கு இது இருக்குது, விளங்கிட்டா. அதால வந்து அந்த அப்படியான மெடிசன்ஸ்ல இருந்து நாங்க வந்து எந்த அளவுக்கு நாங்க விடுபட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட தோள்களும் வந்து நல்ல யங்கா நல்ல இதா வந்து நாங்க வந்து இருக்கலும். அடுத்து வந்து இந்த இப்படியான இதுகளுக்கு வந்து எங்களோட ஷவர் ஜெல்ல வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு வர சொல்ல இப்படியான நிலைமைகள்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள இயலும் இயற்கையான முறையில. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வியர்வை கொப்பளங்களை வந்து குறைக்க உதவுது. வியர்வை கொப்பளம் சொல்றது அதாவது ஓவரா வந்து எங்களுக்கு ஹீட் ஆக சொல்ல, எங்களோட உடம்பு வந்து ஹீட் ஆகும் போது தான் வந்து
இப்படியான பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியான தன்மைகளை கூட இது வந்து விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி எங்களோட சவர் ஜெல்லுக்கு வந்து காணப்படுது. அப்படி இதோட யூசிங் மெத்தட பார்ப்போம். இப்ப நாங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சவர் ஜெல்லை வந்து யூஸ் பண்ணிடும். நாங்க நினைக்கலாம் பிரச்சனைக்குரியவங்க மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நாங்க வந்து ஆரோக்கியமா இருக்க விரும்புறோமா இருந்தா இந்த சவர் ஜெல்லை எடுத்து நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இதால வந்து எவ்வளவு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எங்களோட பாடிக்கு கிடைக்குது. இதுல நான் சொன்னது ஒரு அளவுக்கு தான் இருக்கு. ஆனா இன்னுமே வந்து எங்களுக்கு தெரியாத நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இந்த ப்ராடக்ட்ல வந்து இருக்குது. அதாவது இதை வந்து சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். நார்மலா வந்து நாங்க வந்து பாடி வாஷ் பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணலும். இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற சோப்பா இருக்கட்டும், ஃபேஸ் வாஷ் ஆகிக்கட்டும், பாடி வாஷ் ஆகிக்கட்டும், எல்லாமே வந்து கெமிக்கல் விளங்கிட்டா. அதால வந்து இப்படியான பொருட்களை நாங்க வந்து யூஸ் பண்ணும் போது எங்களோட பாடி வந்து ஃபுல்லாவே டேமேஜ் ஆகி போயிடும். ஸோ வந்து நாங்க வந்து ஒரு தரமான ப்ராடக்டை தான் வந்து எங்களோட மக்களுக்கு கொடுக்குறோம். ஸோ வந்து அவங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து நாங்களும் வந்து ஒரு காரணமா வந்து இருக்கணும். இந்த இதுல கம்பெனில ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களோட மக்களோட ஆரோக்கியத்துக்கு காரணமாக வந்து நாங்களும் அமையணும். அடுத்தது பார்ப்போம் நாங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். அதாவது இந்த கம்பெனில வந்து ரெஜிஸ்டர் ஆகி ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் வந்து எங்களுக்கு கம்பெனி இந்த சவர் ஜெல்ல வந்து 1650 ரூபாய்க்கு தரும். அதை நாங்க கஸ்டமருக்கு கொடுக்கறது வந்து 1850 ரூபாவா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட இந்த சவர் ஜெல்ல வந்து யூஸ் பண்ணி நிறையவே வந்து ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. அதுல நான் வந்து ஒரு சிலதை வந்து ஹெட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சொல்லி இருக்கிறாங்க அவங்களோட வட்டக்கடிக்கு வந்து சிறந்த தீர்வா பெக்ஸைரோட சவர் ஜெல் வந்து இருக்குதாம். இது வந்து அவங்களோட பக்கத்து வீட்டு சிஸ்டருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை வந்து அவங்க கண் கூடாக வந்து பார்த்தாங்களாம் அது மறைஞ்சு போறது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபீட்பேக் தான் வந்து தந்திக்கிறாங்க. அதாவது வட்டக்கடின்னு சொன்னாலே அந்த இது வருத்தம் நீக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி எப்படின்னு. அது வந்து ரொம்பவுமே ஒரு அரிச்சல் தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு இது தான் வந்து அது. ஸோ வந்து இந்த சவர்ஜெல் எடுத்ததால வந்து அவங்களுக்கு வந்து அது நிச்சயமே யூஸ்ஃபுல்லாகி அந்த வருத்தமே வந்து இல்லாம போயிக்குது அப்படின்னு வந்து ஃபீட்பேக் தந்திருக்கிறாங்க. இது வந்து வியக்குறு பிரச்சனைக்கு வந்து தீர்வா அமைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த ஃபீட்பேக்ல. அதாவது இவங்களோட பேபிக்கு வந்து இந்த வியக்குறு பிரச்சனைக்கு சொல்ல அவங்க வந்து தொடர்ந்து 2 நாளா வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி வர சொல்ல வந்து அவங்களுக்கு அந்த 2 நாள்லயே வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி கொடுத்த ஃபீட்பேக் தான் இது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இவங்களுடைய பாடி வந்து க்ளோவும் அண்ட் சாஃப்ட்னஸும் கொடுத்திருக்கேன்னு சொல்லி போட்டு சொல்லிக்கிறாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி தான் எங்கட இந்த சவர் ஜெல்ல எடுக்க சொல்ல எங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் தன்மை ஒன்றும் இருக்கும் விளங்கிட்டா. இதுட மற்றது வந்து ஒரு க்ளோ தன்மையும் எங்களுக்கு இதை வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு வர சொல்ல வந்து எங்களுக்கே அந்த வித்தியாசத்தை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இது சொல்லிக்கிறாங்க இவங்களோட பாடி வந்து எப்பவுமே ஹீட் ஆயிக்குமா. இதை யூஸ் பண்ணி அவங்களோட பாடி வந்து இப்போ ஒரு கூல் தன்மையான இதை வந்து கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிலவங்களோட உடம்ப பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து அவங்க இதா இருந்தாலும் அவங்களோட பாடி வந்து ஹீட் ஆயிக்கும். அந்த ஹீட் ஆயிக்கிறவங்களுக்கு வந்து நிறையவே பிரச்சனை வரும். அந்த பாடி வந்து அதாவது சூட்டு தன்மை வந்து அதிகரிக்க சொல்ல அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையா இருக்கட்டும் நிறையவே வந்து அவர்கள் வந்து ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்படி இருக்க சொல்ல அவங்க வந்து இந்த சவர்ஜெல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்கை தான் வந்து எங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அலர்ஜிக் வந்து இருக்க சொல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கியூர் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபீட்பேக் தான் வந்து எங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வந்து ஏராளமான ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைக்குது. பட் நான் வந்து இதுல ஒரு சிலதை தான் வந்து எட் பண்ணியிருக்கிறேன்.
இப்ப வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தா என்னோட வந்து நீங்க ஷேர் பண்ணிலும் நாங்க வந்து அன்மியூட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு தருவோம். எதுவும் டவுட்ஃபுல் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளேன். யார் சரி யூஸ் பண்ணி ஃபீட்பேக் இருக்குதா? இருந்தா செட் பாக்ஸ்ல சரி நீங்க போடலும். பர்வீன் சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க. அவங்களோட சிஸ்டருக்கு வந்து எலர்ஜிக்கு இருந்துச்சாம். இதை யூஸ் பண்ணாங்களாம். அதுக்கு பிறகு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஐத்தான் இது வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு தார ஃபீட்பேக் தான் இந்த எலர்ஜிக்கு ஒரு பெஸ்டான தீர்வா வந்து எங்களோட ப்ராடக்ட் ஈக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஜிதாக்கல்லா ஹைரா பர்வீன் சிஸ்டர். இதோட யூசிங் மெத்தட் நார்மலா நாங்க வந்து இப்ப சோப் அதுகள் யூஸ் பண்ற மாதிரி தான். எங்களோட கைகள்ல எடுத்து அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த நுர வரைக்கும் நாங்க வந்து அதை தேய்ச்சி எங்களோட உடம்புல வந்து அப்ளை பண்றது தான். நார்மலா நாங்க பாடி வாஷ் அப்படி யூஸ் பண்ணோம் தானே, அந்த மாதிரி எடுத்துக்கொண்டாலே ஓகே. அதாவது நாங்க இந்த பாடி வாஷ் பண்ற டைம்ல எடுத்துக்கொண்டா சரி. என்ன சிஸ்டர் வந்து கேட்டிக்கிறீங்க, இதை யூஸ் பண்றதால ஸ்கின்ல உள்ள ஹேர் கொட்டுமா அப்படின்னு. ஸ்கின்ல உள்ள ஹேர் கொட்டாது சிஸ்டர். அப்படி நாங்க ஃபீட்பேக் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. வேற யாருக்கும் ஃபீட்பேக் இருந்தா நீங்க போடுங்க செட் பாக்ஸ்ல. ஃபேஸுக்கும் பூசலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ஃபேஸ்ல வந்து அப்படியான எது சரி பிரச்சனைகள் இருந்துச்சா இருந்தா நீங்க எடுத்துக்கொள்ளலும். ஷாமிலா சிஸ்டர் கேக்குறீங்க, பாடியில பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டினியூஸா இதை யூஸ் பண்ணக்குள்ள ஓகே ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓ சிஸ்டர், மெயினா வந்து பிக்மெண்டேஷன் உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஃபீட்பேக் கிடைச்சிருக்குது. ஓகே ஓகே, உங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக் தானே, ஓகேயா. சாமிலா சிஸ்டர் போட்டிக்கிறாங்க. பாடியில வந்து பிக்மெண்டேஷன் நீக்கிறவங்களுக்கு வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணி அந்த இது ஓகே ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஒன்று தந்திக்கிறாங்க. ஜிசாக்கல்லா ஹைரா சாமிலா சிஸ்டர். சைட் எஃபெக்ட் இருக்குதான்னு கேக்குறீங்க. இதுல வந்து எங்கட ப்ரொடக்டை பொறுத்த வரைக்கும் வந்து 100% வந்து ஃபுல்லாவே வந்து இயற்கையான ப்ராடக்ட். அதாவது இயற்கையான மூலிகைகளை மட்டும்தான் வந்து இதுல யூஸ் பண்ணி இருக்கிறாங்களே தவிர எந்த விதமான கெமிக்கல்ஸோ எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ வந்து நாங்க வந்து இந்த ப்ராடக்டை யாருக்கா இருந்தாலும் வந்து பயம் இல்லாம சஜஸ்ட் பண்ணலும்.
அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் சிஸ்டர். நானும் இந்த கஸ்டமர் ஒருத்தங்களுக்கு கொடுத்திருந்தேன். எனக்கு கொடுக்க முதல் உண்மைக்குமே நம்பிக்கையே குறைவா தான் இருந்துச்சு. உடனே இவங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி. ஆனா மாஷா அல்லாஹ் யூஸ் பண்ணிட்டு எனக்கு நான் ஃபீட்பேக் கேட்கவே இல்லை. அவங்களாகவே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்கு பெஸ்டான ஒரு ஆன்சர் கிடைச்சது. எனக்கு ஃபீட்பேக் அனுப்பியிருந்தாங்க. மாஷா அல்லாஹ் கிளியர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி. அவங்களும் அலர்ஜிக்னு ஓகே. சொல்லி தான் எடுத்தது. ஓகே சிஸ்டர், ஜிசாக்கல்லா ஹைரா. ஷாலியா சிஸ்டர் போட்டுக்கிறீங்க, ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணி அவங்களோட பிம்பிள்ஸ் வந்து க்யூர் ஆகிக்குதுன்னு. ஓகே. இந்த எங்களுக்கு தெரியுமா இந்த ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க இதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளையிடும் அப்படின்ட்டு இந்த ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைச்சி மீக்குது. ஸோ வந்து நாங்க பயமில்லாம ஃபேஸுக்கும் இதை அப்ளை பண்ணி கொள்ளக்கூடியதா வந்து இருக்கும். ஜிசாக்கல்லா ஹைரா ஷாலியா சிஸ்டர். வேற யாரும் மீக்குதா? ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண இயலுமா? ஓ சிஸ்டர், இது வந்து யூஸ் பண்ண இயலும். எங்களுக்கு வந்து அந்த ட்ரை, அதாவது உலர்ந்த தன்மை வந்து எங்களுக்கு ஃபுல்லாவே வந்து இல்லாம கியூரா எங்களை இதை வந்து ஒரு ஈரத்தன்மையை வந்து வழங்கக்கூடியது தான் வந்து எங்களோட சவர்ஜில். ஸோ வந்து நாங்க வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். பாரக்கல்லா ஹைரா சிஸ்டர், ஷாமிலா சிஸ்டர். பித்தம்னு சொன்னா இப்ப வந்து நாங்க உள்ள எடுக்கிறது தானே இல்லையா? உள்ள எடுக்கிறதுக்கு வந்து அந்த எங்கட தாவரங்கள் வந்து அப்படியான இதுகளுக்கு சரி. இது வந்து ஆஹ் வெளிப்பாவனைகளுக்கு தானுமா? ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளேலும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சசன் சிஸ்டர், நான் வந்து இந்த ஓ சிஸ்டர். ரிஸ்வானா சிஸ்டர் தான் சொன்னாங்க. அவங்களோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்களோட ஃபேஸ்ல இந்த பிம்பிள் வந்து கியூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரியா? எனக்கு பர்சனலா வந்து ஆஹ் எல்லாத்துக்குமே நார்மலா அந்த நம்ம சும்மா சவுக்காரம் போட்டு தேய்ச்சிட்டு அந்த மேல் கழுவினாலோ சவுக்காரம் தேய்ச்சி கழுவுறதை விட இந்த ஷவர் ஜெல்ல போட்டு கழுவுற நேரம் ஒரு ஒரு அந்த தோல்லயே ஒரு வலுவலுப்பு தன்மையை பாக்கிடும். சும்மா அப்படி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். சும்மா இப்படி அது நல்லா தொடச்சி அது நல்லா ட்ரை எங்கட மேல் வந்து ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு பிறவுமே ஒரு ஒரு ஒயிலி தன்மை ஒன்று எங்கட பாடியில இருக்கும். ஆனா அது வந்து சவுக்காத்துல வராது. சரியா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எங்கட டெடாக்கு ரேஷ் ஒன்று ஆகி டெடாட கை உடைஞ்சி 10 கட்டி அந்த 10 வந்து ஃபுல்லா ரேஷ் ஆகி அந்த தோல் எல்லாம் முறிஞ்சுரிஞ்சு வந்துட்டு அந்த மாதிரி நிலைமை ஒன்று இருந்துச்சு. அந்த கைய பார்க்கவே அப்படி கஷ்டமா இருந்தது. அது அது ஒரு ஜாதரி சீல் மாதிரி எல்லாம் வடிஞ்சு ஒரு மாதிரி எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு அந்த கைய பாக்குறதுக்கு. அப்ப நான் ஷவஜல்ல போட்டு கழுவுங்க சொல்றேன்னா அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஷவஜல் போட்டு அழுத்தும் அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆஹ் சரி நான் செஞ்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியை எடுத்து
அதுல ஷவர்ஜெல்ல அதுலயே மிக்ஸ் பண்ணி கையிலையும் போட்டு கழுவி ஒரு 2-3 நாளையிலேயே அந்த சோப்பு சோப்பு கலத்தை நெய்ஞ்சி ஃபுல்லா கையில அது அப்படியே கியூர் ஆகிட்டு மாஷா அல்லான்னு சொல்லி டேடாவே ஷாக் ஆகிட்டாங்க. இது இவ்வளோ இவ்வளோ பவரா, இதுல இப்படி பெனிஃபிட் இருக்குதான்னு அவரே ஷாக் ஆகிட்டாரு. நான் ஃபீட்பேக் போட்டிருந்தேன், அந்த ஃபீட்பேக் நான் எடிட் பண்ணி நான் போட்டேன். அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. அதோட ரிஷுவல் அப்ளை பண்ணாங்க, அதோடய அது அப்படியே மாஷா நல்ல கியூர் ஆகிட்டு. ஷவர்ஜெல்லை பத்தி சொல்லிக்கிட்டு நிறைய இருக்குது. இதை பார்த்து நான் நயமாவே நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் பாத்துக்கிறேன் ஷவர்ஜெல்ல. பாரக்கல்லாஹ். உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக். இப்படித்தான் எங்களோட ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து சொல்யூஷனா தான் அமையுமே தவிர எந்த விதத்துலயும் வந்து எங்களுக்கு சைட் எஃபெக்ட் வந்து கொடுக்காது. இதுதான் வந்து இதுல 100% உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ மக்கள்ற லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணி இருக்குது. அதாவது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு காரணமா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களோட ஆரோக்கியங்களுக்கு எங்களோட எஃபெக்ட் செய்யற ப்ராடக்டா தான் வந்து காணுது. மாஷா அல்லாஹ். ஓகே, வேற யாருக்கும் டவுட் இல்லையா? டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க, ஃபீட்பேக் இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே, அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னா நாங்க வந்து மீட்டிங்கை எண்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் வந்து என் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை வந்து கேட்டு அமைதியா இது செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஜிஸாக்கல்லா ஹைர். நீங்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த பிஸ்னஸ்ல வந்து ஜாயின் ஆகினீங்களோ உங்க எல்லாரோட நோக்கங்களும் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையணும். உங்களோட கனவுகள் எல்லாத்தையும் வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி போட்டு நான் விஷ் பண்ணி கொள்றேன். ஜிஸாக்கல்லா ஹைர். ஓகே, நாங்க எண்ட் பண்ணலாம்.